ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பார்க்கிங் கிளாஸ். இன்றைக்கும் நம்ம பிகினர்ஸ் நிறைய பேர் எந்த வெப்சைட் யூஸ் பண்ணால் ஈஸியாக சேல் ஆகும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நம்மளோட ப்ளே ஸ்டோரில் போட்டிங்கன்னா நியம்ட வெப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ அதில் நீங்கள் உங்கள் பேர், இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்புறம் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குதோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி தந்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி கேமராவில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணி அந்த ஃபோட்டோவை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி அப்லோட் பண்ண அப்புறமா ப்ராடக்ட் நேமு, ப்ரைஸு, எம்ஆர்பி எல்லாம் நீங்கள் தண்டிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி தண்டுக்கோங்க. ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரியும் எம்ஆர்பி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியும் தண்டுக்கோங்க. ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் நல்லா கேட்சியாக இருக்கிற மாதிரி, கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் தாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே தந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் தண்டுக்கோங்க. தந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ டீட்டெயில்ஸில் ஆட் பண்ணுறீங்களா? ஆட் பண்ணிட்டு தரீங்க. தண்ட உடனே நம்ம நெக்ஸ்ட்டு இதை கலெக்ஷனில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி கலெக்ஷனில் ஆட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ நீங்கள் கலெக்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டு நீங்கள் கலெக்ஷன் ஆட் பண்ணிங்கன்னா அதே ப்ராடக்ட் நீங்கள் கலெக்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நியூ கலெக்ஷன் ஆட் பண்ண காமிக்கிறேன். ஸோ திருப்பி நியூ கலெக்ஷனுக்கு போய் நியூ கலெக்ஷனில் ஃபோன் டேக்ஸ் அப்படின்னு நீங்கள் டைட்டில் தரீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஃபோன் டேக்ஸ் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபோன் கேமராவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டேக்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லாட்டி ப்ராடக்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம். இப்படி ஒரு நிமிஷம் கழிச்சு தான் ரெஃப்ரெஷ் ஆகி நம்மளோட இந்த ப்ராடக்ட் அந்த கலெக்ஷனில் உங்களுக்கு காமிக்கும் இப்படி. ஸோ உங்களோட கலெக்ஷன் டிஃபால்ட் ஆகிடுச்சிங்களா? ஸோ ஒரு நிமிஷம் ரெஃப்ரெஷ் ஆன உடனே நீங்கள் அந்த ப்ராடக்டை இங்கே வியூ பண்ணலாம். வியூ பண்ண ப்ராடக்டை நீங்கள் ஃபஸ்ட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணி க்ராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக க்ராப் பண்ணிட்டு திரும்பவும் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், ப்ரைஸு, எம்ஆர்பி இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக தந்துக்கோங்க. அவைலபிள் ஸ்டாக் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த அவைலபிலிட்டி நீங்கள் தந்துக்கோங்க. இந்த வெப்சைட் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, எப்படி வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டிங்க, எப்படி வெப்சைட்டில் சேல் பண்ணுறதுன்னு கேட்டிங்க, ஃப்ரீ வெப்சைட்ஸுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் நான் இந்த ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டை. இது நீங்கள் ஃப்ரீயாகவே ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். தண்டுக்கோங்க. இதுக்கப்புறமா மறுபடியும் தந்துட்டு ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகி நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட்டுமே இங்கே காமிச்சிரும். திருப்பி நீங்கள் கலெக்ஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே நம்ம இது வியூ பார்க்கணும் இல்லை? ஸோ நீங்கள் போய் வியூ பாருங்கள். வியூ பண்ணுறதுக்கு ஷாப் நவ் போய் நீங்கள் வியூ பண்ணலாம். கீழே நம்ம வேரியன்ஸ் எதுவுமே தரல. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம தரப்போம். வேரியண்ட்டுக்கு திருப்பி அந்த ப்ராடக்ட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரால் பண்ணும்போது வேரியன்ட்ஸ்னு இருக்கும். அதில் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வேரியன்ஸ், அதாவது உங்கள் ப்ராடக்டோட வேரியன்ஸ் பிங்க், ப்ளூ, க்ரீனை வச்சுருப்பீங்கள்ல ஷான்ஸ், அதோட வேரியன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக ஒரு 2 வேரியன்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம வாங்குறது தான் பார்க்க போகிறோம். மறுபடியும் நீங்கள் வியூ ஸ்டோர்க்குள்ளே போயிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நான் பேக்கில் ஆட் டு கார்ட் போட்டு வச்சுருப்பேன். அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் கலர் சூஸ் பண்ணிட்டு ஆட் டு பேக் போட்டு ஆட் டு பேக்கில் எல்லாமே காமிக்குது. கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஓகே. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மினிமம் அமௌண்ட் போட்டிருப்பேன். அந்த மினிமம் அமௌண்ட்குள்ளே மேக்ஸிமம் வாங்க பாருங்கள். ஓகேங்களா? இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே க்ரெடிட் ஆகும் நம்மளோட வெப்சைட் பொறுத்த வரைக்கும். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ 2 மினிட்ஸ் கழித்து உங்களோட வெப்சைட்
செக் அவுட்லேருந்து வெளில வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே தரீங்களான்னு பார்த்துட்டு தந்துடுங்க. பேமெண்ட் மோட் வந்து ஜிபே மட்டும்தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு எது இருக்கோ அது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுற 24 ஹவர்ஸில் வந்து அவங்களுக்கு ரீச் ஆயிரும். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் எனக்கு அந்த பேமெண்ட் வந்து க்ரெடிட் ஆயிரும். இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது இப்படி தான், ஆர்டர் பண்ணுறது இப்படி தான். ஸோ நீங்கள் மறக்காமல் உங்களோட யூபிஐ ஐடி ஒரு ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணி பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்படி தான் நம்மளோட வெப்சைட்டில் நம்ம ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணும். மறக்காமல் வியூ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.